மிகச் சிறப்பு. இப்போ நம்ம திறந்த ஜன்னலின் பின்னே கதையின் பகுதி 3க்கு நுழைகிறோம். இந்த பகுதியில தான் பல அடக்கி வைத்த உண்மைகள் வெளிச்சம் பார்க்க ஆரம்பிக்கும். உங்க கேள்விகளுக்கு பதில் தேடும் போதே ஒரு புதிய பதட்டம் உருவாகிறது. பகுதி 3. இருளின் இடையிலே மரணத்தின் பெயர் போல காதலும் மர்மமும். மழை நின்ற பிறகு சதுரங்க பலகையைப் போல அமைந்த அந்த பழைய அறையில் மாலினி சுஷ்மிதாவுடன் அமர்ந்தாள். அவர்களது கைகளில் அந்த பழைய டைரியின் பக்கம் ஒன்று திறந்து கிடந்தது. அதில் எழுதியிருந்தது: "நீ யாரையும் நம்பாதே ரேவதி. உன்னை கொல்ல நினைப்பது உன் வீட்டிலிருந்தே ஒரு நபர். அவள் ஒரு இசைக்கலைஞர். மாலினியின் பாட்டியின் இளைய சகோதரி. 1952இல் மரணமடைந்தாள். காரணம் தற்கொலை என்று முடிவடையப்பட்டாலும் அந்த கையெழுத்தில் உள்ள பேச்சு வேறு ஒன்றை கூறியது. மாலினியின் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட ரகசியம். மாலினியின் பாட்டி ரேவதி வதந்திகள் பரவிய பிறகு ஒருபோதும் அதன் பற்றி பேசவே இல்லை. ஆனால் மாலினி தன்னிடம் சொன்னாள், நம்ம வீட்டில ஒரு அறைதான் திறக்க முடியாத இடமா இருந்துச்சு. காவல் அறைன்னு சொல்லுவாங்க, யாரும் நுழையக்கூடாத இடம். அந்த அறையின் உள்ளே ரேவதி அவளது இறுதி காலங்களில் வசித்திருக்கிறார். சுஷ்மிதா மற்றும் மாலினி இருவரும் அந்த அறையிலே நுழைந்து பார்வையிட்ட போது அங்கு ஒரு புது டைரி. அதில் ரேவதி எழுதிய பக்கங்கள். என் காதல்லா எனக்கே எதிரியாகி போச்சு. அவன் சொந்தமா இருந்தவன் என் உயிரையும் கலைக்கும் எடுத்துக்கிட்டான். மாலினியின் குடும்பத்தில் பனவசென் சோசெம் பைரீம ரேவதியின் காதலனாக இருந்த அவர் பின்னாளில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார். மாலினியின் தந்தை. இப்போது புதிர் இன்னும் பெரிதாகிறது. சுஷ்மிதாவின் மர்மத்துடன் தொடர்பு. சுஷ்மிதா தனது தாயாரின் புகைப்படங்களை பார்ப்பதிலிருந்து இந்த நிழல்களை சந்திக்க ஆரம்பித்தாள். அவளுடைய தாய் யார் என்றும் சொல்லாமல் கடந்துவிட்ட ஒரு மூடப்பட்ட பக்கம். அவளுக்கு கிடைத்த ஒரு பழைய கடிதம். நான் உன் பாட்டி ரேவதி. என் காதலும் என் மரணமும் மறைப்பட்டு போனது. நீ மட்டும் உண்மையை கண்டுபிடிச்சா என் ஆத்மா நிம்மதி அடையும். சுஷ்மிதா நிமிர்ந்து பார்த்தாள். மாலினி, ரேவதி, என் பாட்டி. நான் இங்கே வந்தது ஒரு எதிர்பாராத காதலுக்காக மட்டும் இல்லை. ஒரு மரணத்துக்கான நீதிக்காகவும் தான். ரேவதி உண்மையிலேயே தற்கொலை செய்தாரா? மாலினியின் தந்தை உண்மையில் யார்? சுஷ்மிதா மற்றும் மாலினியின் உறவு இந்த நிஜங்களை தாங்க முடியுமா? பகுதி 4. ஜன்னலின் மறுபக்கம் ஒரு வீடியோ கேமரா. 70 வருடம் பழைய ரீல் ஒன்று. அதில் பதிவு செய்யப்பட்ட இரகசியம் என்ன? தொடரவா? அல்லது பார்வையை யாரும் எதிர்பாராத திருப்பமாக மாற்றலாமா?